தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, நல்லவரே. வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடியது, எந்த வாளிலும் கூர்மையானது. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமென். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் இரு பக்கமும் வெட்டக்கூடிய வெட்டக்கூடிய, எந்த வாளினும் கூர்மையானது. எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆன்மாவையும் ஆவியையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையையும் எலும்பு மூட்டையும் மச்சையையும் மஜ்ஜையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. சீர்தூக்கி பார்க்கின்றது. ஆமென். ஆமென். அடுத்த வசனம். படைப்பு எதுவும் படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக முறை இந்த வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் வார்த்தையை நாம் அசட்டை செய்கிறோம். அதுதான் ஆமோஸ் இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இதோ நாட்கள் வரப்போகின்றன, நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன், அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, வாலிபர்கள் குறிப்பாக நேற்று சண்டே நாட்களை மிக அழகாக கழித்திருப்பார்கள். இன்று வாலிப பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த வாலிப பிள்ளைகளை குறிப்பாக +2 முடித்து காலேஜ் போகிற ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்க, 10th போகிற பிள்ளைங்க, இந்த வாலிப வயசு டீனேஜ், இந்த வயசில் தான் அந்த பிள்ளைகள் சிதறி போகிறாங்க. அவங்கள நம்ம காப்பாற்றணும்னா அவங்களுக்குள்ள இயேசுடைய ஆண்டவருடைய வார்த்தையை விதைக்க வேண்டும். அந்த விதைக்கிற வார்த்தையை நம்ம விதைக்கணும். அவன் கேட்க மாட்டான்ற கொஸ்டின் கிடையாது. அவன் உள்ளத்தில் அந்த வார்த்தையை நீ விதைச்சிட்டீன்னா அது முளைக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போது வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோன்னா அசட்டை செய்கிறோம். அதுக்கு முன்னால் வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, இயேசு தான் அந்த வார்த்தை. அல்லேலூயா. யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 6:35. இயேசு அவர்களிடம்
வாழ்வு தரும் உணவு நானே. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்னிடம் நம்பிக்கை கொண்டு இருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. என்றுமே தாகம் இராது. ஆமென். ஆமென். ஆண்டவர் பாதத்தில் நீ வந்துடணும். பசி இருக்காது, தாகம் இருக்காது. ஆமென். வருத்தம், பசி, தாகம் இருக்காது. வருத்தம், பசி, தாகம் அங்கே இருக்காது. இயேசுடைய வார்த்தை இருக்க இடத்துல உனக்கு உணவு பஞ்சம் இருக்கிறதோ இல்லையோ, உங்ககிட்ட அந்த வருத்தம், பசி, தாகம் இருக்காது. பசி இருக்காது. ஆண்டுடைய வார்த்தை உனக்கு உணவு, தாகம் அடிக்காது. அவருடைய வார்த்தை உனக்கு தண்ணீர், ஜீவ தண்ணீர். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை குறித்து பார்க்கிறோம். ஏன் வார்த்தை நம்மகிட்ட நிற்கிறதுன்னா அசட்டை செய்கிறோம். அதுக்கு 3 காரணங்கள் இருக்கிறது. வாசிக்கலாம். 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அருளும். நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பாராகில் இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ. ஆமென். ஆமென். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளோம். வாக்கு தத்தம். ஆமென். உன் வாயினால் வாக்களித்ததை உன் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர் என்று 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என் தந்தையாம் உம் ஊழியனுமாகிய தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். உன் வாயினால் வாக்களித்ததை உன் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். அப்போ பையன் கேட்குறான், பையனுடைய ஜெபம் எப்படி இருக்கு? எங்க அப்பாவுக்கு செஞ்சிருக்கிறீங்க. ஆதலால் என் தந்தையும் உம்முடையமான தாவீதுக்கு அளித்திருந்த வாக்குறுதியை நீர் நிறைவேற்றியுள்ளீர். உம் வாயினால் வாக்களித்ததை உம் கையினால் இந்நாளில் நிறைவேற்றியுள்ளீர். அதனால சாலமனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. வாசிக்கலாம் ஒரு முறை கூட 16ஆம் வசனம். ஆமென். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அருளும். ஆமென். ஆமென். ஃபர்ஸ்ட் அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும். அவருடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்கு. நீர் வாசிக்கலாம் தொடர்ந்து. நீர் என் முன்னிலையில் நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாயில். ஆமென். நீ என் முனையில் நடந்து வந்தது போல உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பெற்றோர்கள் வழியில் நடக்கிற போது பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். ஆமென். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த விதையை விதைக்கணும். ஆமென். நடப்பார்களாகில் இஸ்ரேலின் அரியணையை வீற்றிருக்க உன் வழி தோன்றல் உனக்கு இல்லாது போகான் என்று நீர் வாக்களித்து உள்ளீர் அன்றோ. ஆமென். வாக்களித்தீர் உண்டோ என்று கேட்கிறான். ஜெபம் இதுதாங்க ஜெபம். என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க. என் பிள்ளைக்கு இந்த வார்த்தை விதையை விதைக்கக்கூடிய ஞானத்தை கொடுங்க.
ஞானத்தை கொடுங்கப்பா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். சாலமோன் மன்றாடுகிறார். உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாத போகான், இஸ்ரேலின் அரியணையில் வீட்டிருப்பதற்கு ஒரு ராஜா இருப்பான் என்று சொல்லி, அதனால தான் 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றலும். வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் தேவை, குடும்ப ஜெபம். குடும்பத்தோடு பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன், மிட் நைட் வரைக்கும், நைட்டில் அங்கேயும் இங்கேயும் வேலை, நிறைய வேலைகள், பிஸியாக இருக்கிறாங்க. வேத வாசிப்பு இல்லை, வார்த்தை இல்லை. அதனால தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் வார்த்தை. அதனால தான் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேகமாய். ஆமென். சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. ஆமென். சிறுவன் சாமுவேல், ஆண்டவருடைய வார்த்தை அந்நாட்களில் அரிதாக இருந்தது, காட்சியும் இல்லை. அதே பஞ்சம் இப்போ வரப்போகிறது. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் சபத்தில் உட்கார வச்சு, இதோ ஆண்டவருடைய சத்தத்தை கேளு மகனே, எடுப்பு, எழுந்திருக்கலையா, பெரம்பெடு, பெரம்பெடுக்கணும். உன் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, பெரம்பு. வசனம் சொல்லுது பெரம்பெடுக்கணும், பெரம்பெடுக்கணும். அந்த பக்தி பயத்தை கொண்டு வரணும். எக்ஸாம் எழுதியாச்சு, ரிசல்ட் வருது, படபடப்பு. 10 மணிக்கு ரிசல்ட் வருது. 9 மணிலேருந்து ஆண்டவர் சபத்தில் வேண்டிகிட்டே இருக்கிறோம், ஆண்டவரே ரிசல்ட்டு. வருஷம் பூரா அந்த ஃபீல் இருந்துச்சா? அந்த நாள் ரிசல்ட் வர நாள் நான் தைரியமாக இருப்பேன். வார்த்தை எனக்குள்ளே இருக்கு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தை எனக்குள்ளே இருக்கு. நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு தான் ஸ்பெஷல் ப்ரேயர். ரிசல்ட் அன்னைக்கு தான் ஊழியக்காரன்ட்ட போய் ஜபிச்சுக்கோங்க, அவருக்கு ஜபிச்சுக்கோங்க, இவருக்கு ஜபிச்சுங்க, நல்ல மார்க் வரணும். அந்த வார்த்தை என்னும் விதை அவனுடைய உள்ளத்திலே தொடக்கத்திலே விதைக்கப்பட்டிருந்தால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று அந்த மகன் தைரியத்தோடு இருப்பான், பயப்பட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. அதை நம்ம செய்யறதே இல்லை. பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறோம், கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன சொல்கிறோம், நான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. தப்பு செய்கிறீங்க. கஷ்டத்தை உணர்த்தி வளர்க்கணும், ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா உடனே இன்னைக்கு வாங்கி கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். வார்த்தையை கொடுக்குறோமா? ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ பஞ்சம் வரப்போகிறது, வார்த்தையை அசட்டை செய்கிறோம். 3 காரணத்திலே முதலாவது காரணம், வார்த்தையை நாம் அசட்டை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது, அநேக கள்ள போதனைகளை குறித்து பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3-4 வசனங்கள், 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். கடமைக்கு வருவாங்க, கூலிக்கு மாரடிப்பாங்க, கூலிக்கு மேய்ப்பாங்க. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டாங்க. மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப
தங்களுக்கென்று போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அந்த பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்றாரு, இந்த பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்றாரு, அந்த சபையில நல்லா இருக்குது, இந்த சபையில நல்லா இருக்குது, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணு, இங்க போய் ஜெபம் பண்ணு. ஜெபம் என்ன ஜெபம்? வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. அதை விதைக்கணும் பிள்ளைங்களுக்கு. நீ செய்யறது இல்ல, கூலிக்காக வேலை செய்யற. கூலிக்கு வைப்பவன் ஓநாய்களை பார்த்து ஓடி போவான். ஆண்டுடைய வார்த்தையை அசட்டு செய்யாதே. கள்ள போதனைகளை குறித்து மிக அழகாக சொல்றது 2 தீமோத்தேயு 4:3-4. உண்மைக்கு செவி சாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செய்வான். கள்ள போதனைகள் இன்னைக்கு நிறைய. கள்ள போதனைகள் பின்னாடி ஓடாத. வேதம் உன் கையில் இருக்குது, வார்த்தை உனக்குள்ள விதைக்கப்பட வேண்டும். அதனாலதான் 2 தீமோத்தேயு 4:5 சொல்லுகிறது, நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடியது, துன்பத்தை ஏற்றுக்கொள், பணியை ஆற்று, உன் தொண்டை முழுமையாய். எங்க செய்யறோம்? முழுமையா செய்யறியா? அறகுறையா. எடுத்து வாசிக்க மனமில்லை, வார்த்தை எடுக்க திராணி இல்லை, சோம்பல், அசதி, தூக்கம். இன்னைக்கு பிள்ளைங்க ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, பையனுக்கு கல்யாணம் நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல, பையனுடைய படிப்பு மாசமா இருக்கு, வீட்டில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகல, பல பிரச்சனைகள் குடும்பங்களில். ஏன்? இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் மனதில் விதைக்கல. டைம் பாஸ் போறோம், பூசைக்கு போறோம், டைம் பாஸ். வெளியில் இருந்துட்டு நேற்று சண்டே மாஸ், யாருமே சண்டே மாஸ் பார்த்ததா தெரியல. எல்லாரும் 10 மணி நியூஸை தான் மொபைல் வச்சு நோண்டிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் பதவியேற்பு விழா பத்தி. ஆனா திருப்பலியில் அங்க எத்தனை பேர் உண்மையாக இருந்தோம்? சற்று சிந்திக்கணும் தேவ பிள்ளைகளை. அசட்டை செய்கிறோம். ஆனா நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு அவருடைய சமத்தினை உண்மையாயிரு. எடுத்து வாசிப்பதில் தயக்கம், எடுத்து வாசிப்பதில் தாமதம். எல்லா ஆண்டவனுக்கு அருள் கொடுத்திருக்கா, எல்லாம் கொடுத்திருக்கா. ஆனா நீயோ எப்படி இருக்கிற? அசட்டை செய்யற. உள்ளம் உடைந்து போகிறேன், ஆறுதல் சொல்ல ஒரு உயிர் இல்லையே, எல்லாம் இருந்தும் அநாதை நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். எல்லாம் இருந்தும் அநாதை நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். அவர் எதுக்கு ஓடி வரோம்? அற்புதத்துக்கா? எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கறதுக்கா? இல்லை, வார்த்தைக்காக ஓடி வரணும். வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும். இப்பவே வாங்கி சேகரிச்சுக்கோ. இல்லையா? இப்பவே வார்த்தையை மக்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மனசுல விதை. தவறிவிட்டால் நாளைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதனாலதான் எபிரேயர் 4:13 மிக அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 4:13 மிக அழகாக சொல்லும், படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கிறது. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் நீங்களும் நானும். ஆமென். நாம் பெற்றோர்களாகிய நாம் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அறிவு தெளிவோடு இரு. நீயோ அறிவு தெளிவோடு இரு. நற்செய்தியாளனின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையா செய், அறகுறையா செய்யாத.
ஏதோ ஒரு வசனம் வாசிச்சுட்டு என் வேலை முடிஞ்சது, ஒரு ஸ்தோத்திரப்பள்ளி எடுத்துகிட்டு என் வேலை முடிஞ்சது, ஒரு பாட்டு பாடிட்டு என் வேலை முடிஞ்சது. இல்லை, வசனத்துடைய பஞ்சம். அதை நோட் பண்ணு, டைரியில் எழுது, ஒரு சின்ன பைபிள் மாதிரி உண்டாக்கு, அந்த வசனங்களை புது ஒரு டைரி வாங்கி அதில் எழுது. இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி, அதிகாலையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த செய்தி. ஆமோஸ் 8:11 அழகாக சொல்லப்பட்டது. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தைக்காக ஏங்கி இருக்கணும் தேவ பிள்ளைகளை. அசட்டை செய்கிறோம். அதனால தான் ஏசாயா 59 அதிகாரம் 2 வசனம் மிக அழகாக சொல்லும். ஆமென். ஆமென். செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆமென். அவருடைய முகம். அதனால்தான் கேட்கணும், ஆண்டவரே இயேசுவே என்னில் வாருமே, என் நெஞ்சில் வாருமே, இயேசுவே என்றும் பேசுமே, என்னோடு பேசுமேன்னு சொல்லி, இயேசுவே வாருமே, என்னில் வாருமே, இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. நம்முடைய தீச்செயல் அசட்டை, வார்த்தை அசட்டை செய்கிறோம், கள்ள போதனைகளுக்கு அடிமையாகிறோம். பாவம் பாவம் நமக்கு தடையாயிருக்கிறது, நம்முடைய காது. அதனால தான் உங்கள் தீச்செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆமாம் வாழ்ந்தவர்களே, இப்ப என்ன செய்யணும்? அடையாளம் என்ன? வார்த்தை தேடுவாங்க, கிடைக்காது. ஆமோஸ் 8 அதிகாரம் 12 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது வேகமாய். ஆமென். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, வடதிசை முதல் கீழ் திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். அல்லேலூயா. அடையாளம் இதுதாங்க அடையாளம். வார்த்தை கிடைக்காத பஞ்சத்துடைய அடையாளம். இன்னைக்கு மக்கள் வார்த்தையை தேட மாட்டாங்க, கிடைக்கும் போது விட்டுட்டாங்க, இப்போ போய் தேடுவாங்க, கிடைக்காது. எப்படி? ஆண்டவரே இன்னைக்கு என் வீட்டில் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுங்க, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க, அதுக்கு மட்டும் கேட்குறேன். அந்த பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி இருக்குது, சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை மறந்துடுறேன். நம்முடைய தேவைக்காக வார்த்தையை கேட்கிறோம். எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம், எனக்கு இன்னைக்கு என்ன? போதகர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த நாள், மாதத்தின் முதல் நாள் ஆண்டோடைய வாக்குத்தத்தம், இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம். ஏன் இதுக்கு முன்னால் வாக்குத்தத்தம் இல்லையா? உலகம் தோன்றிய முதல் உள்ள வாக்குத்தத்தம் இல்லையா? அன்றும் இன்றும் என்றும் உள்ள வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம். வசனம் கிடைக்காத பஞ்சம், வசனம் கிடைக்காத பஞ்சம். மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, அதனால தான் ஆண்டவர் சமூகத்தை வசனம் கேட்கறதுக்காக யோவான் என்ன பண்ணுவார்?
ஆண்டோடைய மார்பு பக்கம் சாஞ்சி இதய துடிப்பை அப்படி உள்ளத்திலிருந்து என்ன வசனம் வருது, அவர் என்ன நினைப்பாருன்னு சொல்லி தலை சாய்ந்து படுத்திருப்பார். அல்லேலூயா. அந்த பாசம் நமக்கு இருக்கா? நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே உம் குரல் கேட்டு வாழ வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே உம் குரல் கேட்டு வாழ வேண்டும். இயேசுவே வாருமே, என்னில் வாருமே. இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமே. இயேசுவே என்னில் வாருமே, என்னோடு பேசுமே. அடையாளம் தேடுவாங்க, கிடைக்காது. இளைஞர் சோர்ந்து போவாங்க. ஓசையா பார்க்கிறோம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க, திசை மாறி போவாங்க. ஓசையா 4:6. ஆமென். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்துவிட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். ஆமென். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம் சப்தமாய் உரத்த குரலில். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை நான் புறக்கணித்தேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய், நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்து விட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரிசல்ட் அன்னைக்கு ஆண்டவர் சவுத்துல போய் முட்டி போட்டு நடந்து பிரயோஜனம் இல்லை. ரிசல்ட் டைம்ல போய் பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளும் நேற்று பார்த்தோம், ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பாதத்துல காத்திருக்கணும். ஆமன் பாரதர்களே, திசை மாறி போவாங்க. இளைஞர் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. அதனால தான் ஆமோஸ் 8:13 மிக அழகாக சொல்லும், அந்நாளில் அழகிய கன்னி பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து விழுவார்கள். ஆமென். அந்நாளில் அழகிய கன்னி பெண்களும் இளைஞர் நீர்வேட்கையால் உலக காரியத்துக்கு அங்கே இங்கே ஓடுறாங்க. சண்டை போகிற அவுட்டிங், வெளியில் போனோம், அங்கே சாப்பிட்டோம், இங்கே சாப்பிட்டோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம். சாயங்காலம் ப்ரேயருக்கு எப்போ வரலன்னு கேட்டால், நான் இப்போ தான் வெளியிலலாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறேன், டயர்டர். ஆண்டோட சமூகத்தில் உனக்காக ஆயத்தம் செய்வனுடைய ஃபியூச்சர் ஆண்டவர் கையில் இருக்கு. ஆமென். வாலிப பிள்ளைகளே கேளுங்க, உன்னுடைய ஃபியூச்சர் அவர் கையில் இருக்கு. அவருடைய திட்டம் உன்னுடைய திட்டம் கிடையாது. அவருடைய சமூகத்தை நீ மறந்துடாத. அழகிய கன்னி பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து போயிடுவாங்க. திசை மாறி போயிடுவாங்க. தேடுவாங்க, கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? மறந்து போகாது, திரும்பி வார்த்தைக்கிட்ட வா. அதனால தான் நெகேமியா 8:8 அழகாக சொல்லும். நெகேமியா 8:8 சற்று வேகமாய் நேரம் குறைவாக இருக்கிறார்.
நெகேமியா 8:8. ஆமென். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். இன்னைக்கு வாசிக்கிறதுல தயக்கம், கழுத்து பிடிச்சிக்கிச்சு, தொண்டை பிடிச்சிக்கிச்சு, சத்தம் வராது. மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். அல்லேலூயா. ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்ட பொருளை புரிந்து கொண்டனர். ஆமென். உரக்க வாசிக்கணும், அப்பதாங்க மற்றவங்களுக்கு புரியும். அமுக்கினியாட்ட வாசிக்கூடாது. அப்படியே தொண்டைக்குள்ள வச்சுட்டு உனக்கு மட்டும் நீ தலையை குப்புற போட்டு இந்த செம்மறி ஆடு மாதிரி இப்படி இருந்து வாசிக்கூடாது. உரத்த குரலில் கைகளை உயர்த்து அப்படியே எழுந்து நின்று வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து வாசிச்சு பா. வார்த்தை கிட்டவா. நெகேமியா ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சங்கீதம் 119 105 வேகமாய் சங்கீதம் 119 105. ஆமென். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமென். மீண்டும் வாசிக்கலாம் ஒருமுறை சப்தமாய். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆமென். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. விளக்குங்க. உங்கள் லைஃப் வீடு வெளிச்சமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். வார்த்தை உங்கள் வீட்டில் இருக்கணும். ஆமென். ஆமோஸ் 8:11-12 ஒரு டைப் பண்ணி வீட்டில் மாட்டி வைங்க. எப்பொழுதுமே அந்த வசனத்தை எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா வாங்கி உங்கள் கதவு நிலைகளில் எப்பொழுது வைங்க. அல்லேலூயா. வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. கள்ள போதனைகளுக்கு பார்த்து போகாதீங்க. நம்முடைய பாவங்கள் நமக்கு வார்த்தையை கேட்க விடாமல் பண்ணுகிறது. இந்த வார்த்தையை தேடுவாங்க இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள், கிடைக்காது, சோர்ந்து போவாங்க, திசை மாறி போவாங்க. வார்த்தை கிட்ட திரும்பி வா, உரத்த குரலில் வாசி, கேட்போர் அனைவருடைய செவிகள் கேட்கட்டும். பசியோடு கேட்கணுங்க. எப்படி கேட்கணும்? பசியோடு கேட்கணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:2 வேகமாய். ஆமென். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளர்ந்தீர்கள். பசியோடு கேட்கணுங்க, தாகத்தோடு கேட்கணுங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் வேணுங்க. எத்தனை பேர் இந்த ஆமீன் வந்துச்சு? தூங்கு, நல்லா தூங்கு, இன்னும் படுத்து வரங்க, காலை முடக்கிட்டு தூங்கு. வாலிப பிள்ளைகளை தூங்குங்க, நல்லா தூங்குங்க. வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும், அழிந்து போவே. அந்த நேரத்தை நீ கண்ணீரோடு கலங்குவாய், பதறுவாய், கிடைக்காது. எவ்வளவு நேரம் படுத்து உறங்குவீர்கள்? எவ்வளவு நேரம் முடக்கி கொண்டு தூங்குவீர்கள்?
ஆண்டவர் சமூகத்தில் விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். ஆண்டவர் எத்துணை இணையவர் என்பதை சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம், பொறாமை, அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றே. அதுக்குள்ள வச்சிருக்கிற நீ அதெல்லாம் தூக்கி வெளியில போடு. அந்த உள்ளத்தை பயன்படுத்து. உள்ள இருக்கிற இதெல்லாம் கசப்பெல்லாம் தூக்கி போடு. என்னென்ன கசப்பு? எல்லா வகையான தீமை, வஞ்சகம், வெளிவேடம், பொறாமை, அவதூறு எல்லாத்தையும் அகற்று. அவங்கள பற்றி இவங்கள பேசுறது, இவங்கள பற்றி அவங்கள பெருசு, அவங்க முன்னாடி இது பேசுறது, இவங்க பின்னாடி இப்படி பேசுறது, எல்லாம் மாத்து. வளமை அடைவாய். அப்பதான் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஆகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராயிருங்கள். வஞ்சகமற்ற பால், ஆண்டவருடைய பால். இன்னைக்கு பசங்களை தூங்க வச்சுட்டு இருக்கிற, ஒரு ப்ரோக்ராம் போகணுன்னா எத்தனை நிமிஷத்தில் எந்திரிச்சு ரெடி ஆகிற, ஒரு மேரேஜுக்கு போகணுன்னா எத்தனை நிமிஷத்தில் எந்திரிச்சு ரெடி ஆகிற, பசங்களுக்கு ஒரு கெட் டுகெதர்னா எத்தனை மணிக்கு அனுப்புகிற, ஒரு எக்ஸ்கர்ஷன் எங்கேயாவது டூர் போகணுன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிற. ஆண்டவரை கேட்க உன் பிள்ளைகளை எழுப்பி உட்கார வைக்கிறியா? இல்லை நீ உட்காரியா ஒழுங்கா? நீ ஒழுங்கா ஜெபிக்கிறியா? நீ ஒழுங்கா ஆண்டவர் வார்த்தையை கேட்குறியா? வாலிய பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு இருக்கிறியே. எப்போ நீ மனமாற போகிற? எப்போ நீ திருந்த போகிற? இன்னைக்கு ஆண்டவன்கிட்ட கேட்குற கேள்வி, நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 4:13 மிக அழகாக சொல்லும். மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம். எபிரேயர் 4:13. ஆமென். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. ஆமென். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. ஏமாத்தாத. ஆண்டவர் சமயத்தில் உண்மையா இருக்கும். குடும்ப பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை உட்காரவே. கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை. அவருடைய சிசிடிவி கேமரால நீ தப்பிக்க முடியாது. என்ன ஏமாத்தலாம். ஆனா அவருடைய சிசிடிவி கேமரா அங்கிருந்து பார்த்துட்டு இருக்குது. விஷன் இங்க கிடைக்குது எனக்கு. அல்லேலூயா. ஆமன் பாதவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. இன்னைக்கு உஷாராயிடுங்க. அட்மிஷனுக்கு போறீங்க, எனக்கு அது வேணும், இது வேணும், அந்த கன்செஷன் வேணும், இந்த கன்செஷன் வேணும், எல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. உன் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாரும் செட்டில் பண்ணுவார். அவர் முதல்ல பிளான், அவருடைய பிளானு. நீ பிள்ளைய ஆண்டவர் வார்த்தையை கேட்க உட்கார வச்சியா? செய்ய மாட்டோமே. ரிசல்ட் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்தாச்சு, ஹாப்பி. அதுக்கப்புறம் பழைய அவருடைய சமயத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்குறியா? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறாங்க. வேலைக்கும் போகணும், ஒர்க்கும் பண்ணணும், படிக்கவும் செய்யணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வாஞ்சியோடு இருக்கிறாங்க. அவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்கள கால் பண்ணும்போது சொல்கிறேன், இதோ வந்துட்டேன், இதோ அடியேன் வந்துட்டேன். அப்படி வர பிள்ளைகளும் இருக்காங்க. ஆண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஓடி வருகிற தாகமாக இருக்கிற பிள்ளைகள். அதனால தான் யோவான் 6:35 இயேசு அழகா சொல்றாரு. யோவான் 6:35. ஆமென். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆமென். என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. தாகம் இருக்காது. ஆமாண்டவர்களே, அதனால தான் யாக்கோபு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆமன் பாந்தர்களே, அதனால தான் 25ஆம் வசனம் சொல்லுகிறது,
நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்களால் பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். நீ என்ன விதைக்கிறியோ அதுக்கு அவங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் ஆண்டவர் கையில் இருக்கு. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் உன்னுடைய பிளான் சக்சஸ் ஆகாது, அவருடைய பிளான் தான் சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிலே சுவாமி உடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம், உள்ளம் உடைந்து போகிறேன், ஆறுதல் சொல்லவோர் உயிரில்லையே, எல்லாம் இருந்தும் அனாதை நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். இயேசுவே வாருமே, என்னில் வாருமே, இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமே. அன்றோடைய இப்படி வார்த்தையை கேட்க நிறைய ஆசை உண்டு. மார்பில் சாய்ந்து கேட்கணும். நெஞ்சும் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். நெஞ்சம் நிறைய ஆசையுண்டு, உன் மார்பில் சாய்ந்து கேட்க வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே குரல் கேட்டு வாழ வேண்டும். உலகில் நான் வாழும் நாட்களிலே குரல் கேட்டு வாழ வேண்டும். இயேசுவே வாருமே, என்னோடு பேசுமே, இயேசுவே வாருமே, என்னில் வாருமேன்னு சொல்லி உள்ள உடைஞ்சு போறப்பா. ஆறுதல் சொல்ல யாரும் இல்லப்பா. அவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலா இருக்கப்பா. உடைய வார்த்தை ஒன்று போது. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். இந்த வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரும். எல்லாம் இருந்தும் அனாதை நான். எல்லாம் இருக்கு, பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கு. ஆனா என் குடும்பத்துல நிம்மதி இல்லையே. ஏன் 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 நிம்மதி இல்லை? வார்த்தை இல்லைங்க. ஆண்டுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அதனாலதாங்க பிரச்சனை. மறந்து போயிடாதீங்க. எல்லாம் இருந்தும் அனாதை நான். ஒருவன் தன் உலகத்து முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானையானான் அவனுக்கு என்ன லாபம்? ஒண்ணுமில்லை, அனாதை. அதனாலதான் ஆண்டவர் கேட்கணும், நீ உடைந்த உள்ளத்தோடு, வேதனையோடு, மனபாரத்தோடு, மன கஷ்டத்தோடு என் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ சொல்ற, கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சுகபோகம்தான், அவங்களுடைய செல்ஃபி, அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய காரியத்தை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. 24 மணி நேரமும் கேம் விளையாடுறதுலையும் மொபைலை நோண்டுறதுல தான் பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரப்போது. தேடுவார்கள், கிடைக்காது. சோர்ந்து போவாங்க இளைஞர்கள், திசை மாறி போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்படட்டும், விதைக்கப்படட்டும். நீங்கள் கேட்கின்ற இந்த யூடியூப் வழியாக இதை அனுப்ப போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இதை அனுப்புங்க. தூய ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்கட்டும். மறந்து விடாதீங்க, மறந்து விடாதீங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகர் நினைக்கலாம், இது ஷேர் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் காதில் எடுத்துனா போ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை ஏன் ஷேர் பண்ண சொல்கிறோம்? மற்றவங்களுக்கு அனுப்புங்க, உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த வாலிப பிள்ளைகள் உள்ளத்தை தொடும்.
ஆண்டவரே நீர் அதை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. திசை மாறி போவார்கள், தேடுவாங்க, வார்த்தை கிடைக்காது, சோர்ந்து போகாம திசை மாறி போவாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த இடைபடா சகாய மாதா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்கள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வழி நடத்தும், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. என் நாமத்தில் நீங்கள் எதையும் கேட்பதில்லை, என் தந்தை உங்களுக்கு அருள் கூர்ந்தால் என்று உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. என் நாமத்தில் நீங்கள் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தில் நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அதை என் தந்தை உங்களுக்கு தருவார் என்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.